வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழடிக்கு வந்திருக்கோம். மதுரைக்கு பக்கத்துல உள்ள கீழடிங்கிற கிராமத்துல இந்த அகழ்வாராய்ச்சி நடத்தின இந்த அகழ்வாராய்ச்சி நடத்தின இடத்துல இங்கனக்குள்ள கிடைச்ச பொருட்களை எல்லாம் ஒரு மியூசியம் அமைச்சு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்ப இந்த மியூசியத்தை பார்வையிட தான் நம்ம வந்திருக்கோம். இங்க உள்ள பல அரிய பொருட்கள் இருக்கு. வாங்க உள்ள போலாம். இதுதான் அந்த மியூசியத்துடைய என்ட்ரன்ஸு. இங்கேருந்து இப்போ நம்ம உள்ளே போகலாம். வாங்க. இந்த அகழ்வாய்வு நடக்கிற அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் இதை வந்து பார்வையிட்டோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் அந்த அகழ்வாய்வு நடந்திருக்கு. அங்கே உள்ள பொருட்களை தான் இங்கே வச்சுருக்காங்க மியூசியத்தில். பரவாயில்ல, இந்த 8 வருஷத்தில் சிறப்பாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்வையிடுற டிராயிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வழியாக உள்ள அந்த இடத்த குறிக்கிற உண்டான ஒரு இடம். அந்த பனை மரங்கள், தமிழ்நாடுனா பனை மரம் தானே, இந்த பனை மரங்கள், அந்த இயற்கை சூழ்ந்த பகுதி, அந்த அகழ்வாய்வு நடந்த இடம் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கீழடியை பற்றி பேப்பர் நியூஸில் வந்த செய்திகள். எந்தெந்த நியூஸில் என்னென்ன செய்திகள் வந்திருக்குன்றதை பற்றி வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா, நீங்களே ஜூம் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. எனக்கு அந்த அளவுக்கு கண்ணு பிரைட்டாக தெரியாது. இந்த இடம் தான் அந்த அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் எடுக்கப்பட்ட இடம். இங்கே தான் ஒவ்வொரு இடமா அந்த பொருட்களை தோண்டி எடுத்திருக்காங்க. அந்த ஒரு சுவர் கட்டுமானம் தெரியுதா? இந்த பூமியை தோண்டையில் இந்த சுவர் கட்டுமானம் தான். இதில் உள்ள அந்த பொருட்களை தான் வந்து சின்ன சின்ன பொருட்களாக எடுத்துக்கொண்டு வந்து இங்கே மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 2600 வருடங்களுக்கு முன்பு உள்ள கட்டுமானங்கள். இந்த ஒரு தென்னந்தோப்பில் தான் அந்த இடத்த தோண்டி பார்த்து அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. முதல் கட்டம் 2ஆம் கட்டம் வரைக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. 3ஆம் கட்டம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ 4ஆம் கட்ட ரிசல்ட் வெளியிடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுக்குது. ஏன்னா நம்முடைய நாகரீகம் உலக அளவில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பயத்தில் அது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வெளியிட்டு தான் ஆகணும். வெளியிட்டுருவாங்க. இந்த இடம் பூராமே அந்த தோண்டி புதைபொருள் ஆராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் உள்ள ஃபோட்டோ. இதுதான் அந்த மியூசியத்துடைய உள்புற தோற்றம். நல்லா சிறப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சிருக்கு. 8 வருஷத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி அங்கே உள்ள அந்த கலைப்பொருட்கள்லாம் இங்கே தான் கொண்டு வந்து ஒவ்வொரு ரூமில் வச்சுருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம்.